தலையெழுத்து நேரும் மாறும் நேரம் வந்து விட்டது. இத்துணை காலமாக அழுது புரண்டு கொண்டிருந்த காலத்தை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். கவலைகள் நிறைந்த உன் மனவலியை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை உன்னிடத்தில் கொடுப்பதற்குத்தான் இந்த தாய்வராகி நான் உன்னுள்ளே வந்திருக்கின்றேன். நான் ஆளும் சரி, என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கொடுப்பதற்காக இந்த தாய் இருக்கும்போது உன்னை நேசிப்பவர் உன்னை தேடி தானாகத்தான் வரப்போகிறார். இத்துணை காலமாக பேசவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த காலகட்டத்தை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். இனி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றி எல்லாம் உன் மனம் கலங்கி கொண்டிருக்காதே. நீ கவலைப்படும் நேரத்திற்கும் காலத்திற்கும் இடையில் எவ்வளவு பெரிய போராட்டத்தை வைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். என் தங்க பிள்ளையே, உன் சந்தோஷத்தின் தருணத்தை தருவதற்காக இப்பொழுது இந்த தாய் வந்திருக்கும் போது நடப்பதை பற்றி எல்லாம் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே. இனி என் குழந்தையிடம் நிரந்தரமாக நான் இருக்கும் தருணத்தை தான் இப்பொழுது உனக்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் உனக்கென்று ஒரு புதிய வழிபாதையை அமைத்து கொடுத்து விட்டுதான் உன் சுமைகள் அனைத்தையும் இனி உனக்கு பதிலாக நான் சுமக்கிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகுதான் நீ என்னிடத்தில் வந்திருக்கின்றாய். நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாயிருந்து உன்னை வழிநடத்தி உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் தொடங்கிவிட்ட போதிலும் நீ எதற்கும் மனம் வருந்தாதே. நீ நினைக்கின்றாய், நாம் அனைத்து இடங்களிலும் சில சமயத்தில் பேசித்தான் ஜெயிக்க வேண்டியதிருக்கின்றது என்று. அதுவல்ல என் கண்ணின் மணியே. எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசிக்கொள், எங்கு அமைதி கொள்ள வேண்டுமோ அங்கு அமைதி கொள். எத்தனை சோகத்திற்கு நான் உன்னை அங்கு அழைத்து செல்வேன் என்று எண்ணுவதை விட எந்த நிலையிலும் எந்த கடினமான பாதையிலும் எனக்காக என் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். நீ இன்று மட்டுமல்ல, என்றென்றும் எந்த விதமான தீங்கையும் நான் உனக்கு நெருங்க விடப் போவதே இல்லை. நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் பிரார்த்தனைகளை செய்து கொண்டேதான் இருக்கின்றேன். நீ அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்கான வழிகளை நான் இங்கு உனக்கு வெற்றியை தருவதற்காக தர வந்து இருக்கும் போது, உன் மனபாரத்தை குறைப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை பற்றி எல்லாம் நீ முன்மனம் கலங்கி கொண்டிருக்காதே. என்னை எப்பொழுதும் அன்போடு நினைத்து கொண்டே இரு. நான் உனக்கு வரும் ஆபத்துக்களை அளிக்க எப்பொழுதும் கண் விழித்து காத்து கொண்டேதான் இருக்கின்றேன். நடக்கப் போகும் விஷயத்தை நினைத்து எல்லாம் உன் மனதிற்குள் என்ன ஆகிக் கொண்டு இருக்கும் என்று எனக்கு தெரியும். தீராத மனக்குழப்பத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த மனக்குழப்பத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது வரப்போகும் ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற உன் தாய் இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு வரும் மாற்றம் நல்லதொரு மாற்றமாகத்தான் வரும் என்பதில் மட்டும் நினைத்து கொண்டு இரு. என் பிள்ளையே, நீ எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நான் உன் அம்மையானவள் சொல்வதை நீ கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உனக்கானது அனைத்தும் நல்ல மாற்றத்திற்காகத்தான் வந்து சேரப் போகிறது என்பதில் தெளிவாகவே இரு. வாழ்க்கையின் அதிசயத்தை நான் நடத்தப் போகிறேன். நீ எதை நினைத்தும் வருந்தாதே. உன்னோடு இருந்து உன் வேலையை முடித்து தரப்போகிறேன். காலம் போன போக்கில் லட்சியம் இல்லாமல் இங்கு ஓடிக்கொண்டும் அலைந்து கொண்டும் இருக்கின்றாய். என்ன செய்வது என்று நொடிக்கு நொடி பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் வாழ்க்கையை நீ உயர்வடைய செய்வதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. உன்னோடு இருந்து ஏன் இப்படி நீ அலட்சியப்படுத்தி கொண்டே இருக்கின்றாய்? உனக்கு நடக்கப் போகும் தருணத்தை உனக்காகவே நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நல்லதுதான் இனி என் பிள்ளைகளுக்கு நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, நான் உனக்கு எதுவுமே தரவில்லை என்று கூறாதே. உனக்கு தெரியாமல் பல ஆபத்துக்களில் இருந்து உன்னை காப்பாற்றி நீ நேசித்தவரை உன்னிடம் வர வைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது இனி நடக்க இருக்கும் செயல்கள் யாவும் நல்லதாகத்தான் நடக்கும். எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் போராட்டம் அடைந்து கொண்டிருந்தார்களோ, எந்த ஒன்றை நீ பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை நிரந்தரமாக்க இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது நீ கண்கலங்குவதற்கு இங்கு அவசியமே இல்லை. எல்லா விதத்திலும் உன்னை கைவிட்டு விட்டேனோ நின்று நம்பிக்கை இழந்து நிற்கதியாக நின்று கொண்டு இருக்கின்றாய்.
உன் மனதில் இருக்கின்ற வழிகளை தாண்டி இப்பொழுது அடுத்தடியை எடுத்து வைப்பதற்கு தைரியம் இல்லாமல் அங்கு என்ன செய்வதென்று இருந்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் வாழ்க்கையின் அதிசயத்தை நான் நடத்தத்தான் போகிறேன். நீ எதை நினைத்து என்னிடத்தில் வந்தாயோ அதை உனக்கானதாக மாற்றப் போகும் நேரத்தின் காலத்தின் நெருங்கிவிட்ட போதும் உனக்கு வெற்றியை மட்டும்தான் இங்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதிலிருந்து நான் எப்படி வெளிவரப் போகிறேன் என்றுதானே என் பிள்ளைகள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். உனக்கு பிடிக்காத விஷயம் என்று ஒன்று நடந்து கொண்டு இருக்கும் போது நீ அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொண்டே இரு என்றுதான் சொல்கிறேன். உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று கூறாதே. யார் சொன்னது எதுவும் நடக்கவில்லை என்று? உனக்கான எத்தனை நன்மைகளை நடத்தி நான் தான் நடத்தி தந்திருக்கின்றேன் என்று உனக்கு அறிகுறிகளை காண்பிப்பதற்காக வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசித்து உன் மன நிம்மதியினை கெடுத்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கைக்குள் தேவையான ஒன்று உனக்கான ஒன்றாகத்தான் இருக்கும். நீ நினைக்கின்ற காலத்தை நீ நினைக்கின்ற மாதிரி நான் நடத்தி தரத்தான் போகிறேன். ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் இருவேறுபடுத்தி அங்கே நீ மனக்குழப்பம் அடையாதே. எத்தனை விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்க போதிலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீ புலம்புகிறாய். இனி யார் நமக்கு இருக்கிறான் என்று நினைக்கிறாய். இந்த அம்மையானவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு கஷ்டங்களுக்கு இடம் கொடுக்க போவதே இல்லை. எந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போதும் என்னை நினைத்தாலே போதும். உனக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து உடனடி தீர்வைத்தான் தரப்போகிறேன். என்ன நடந்தாலும் என்னை நினைத்து கொண்டே இரு. நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிடப் போவதே இல்லை. நான் இருக்கிறேன், எப்பொழுதும் இருப்பேன். உனக்கான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக, உன் முன்னால் உனக்கு நல்லதை வழிகாட்டுவதற்காக இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் உன்னை மற்றவர்கள் முன் தாழ்ந்து போக செய்ய மாட்டேன். உன் தாய் இருக்கும்போது உனக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படாது. நான் ஏற்படவும் விடமாட்டேன். என் கண்ணே, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று சிந்தித்துப் பார். அப்போதுதான் உன் வாழ்க்கை நாளம் உனக்கு தெரியும். தினமும் சந்திக்கின்ற பிரச்சனை அனைத்தும் புதிதாக இருந்து கொண்டு இருக்கின்றதே. நான் ஒன்றை தீர்ப்பதற்கு உள்ளதாகவே மற்றொன்றை தீர்க்க இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றேனே. ஒரு பிரச்சனை முடிவதற்கு உள்ளதாக இன்னொரு பிரச்சனை வந்துவிடுகிறதே. என்ன செய்வதென்று அலைந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, நான் தான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன் அல்லவா? இனி என்ன நடந்தாலும் அது என்னுடைய பொறுப்பு என்று. வேறு ஏன் எதையோ நினைத்து உன் உடம்பையும் உள்ளத்தையும் நீ துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றாய்? நான் உனக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்ள சக்தியை கொடுக்கின்றேன். தைரியமாக இரு. நீ மற்றவர்களிடம் அன்பாக மட்டும் பழகி உன் வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்றப் போகும் தருணத்தை பெற்றுக்கொள். இனி ஏனும் கவலை வேண்டாம் என் கண்ணே. நான் உன்னோடு இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இனியும் சற்றும் யோசிக்காதே. உனக்கு யார் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்காக என் தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நடக்கப் போகும் விஷயம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என்றே நினைத்துக்கொள். நீ எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்று நீ என்னிடத்தில் சொல்லிவிட்ட பிறகு உன்னை மற்றவர்கள் கேடு நினைக்கும் போது தைரியமாக சொல், உனக்காக உன் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று. நீ நினைக்கும் விஷயம் என்னவென்று நான் தான் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேனே. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காது. என் அரவணைப்பிலே நீ வளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உனக்கான நல்லதற்கு நான் உன் கூட துணை கொண்டு வர மாட்டேனா? எதை உன் வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை பெறுவதற்கு நேரத்தையும் காலத்தையும் தொடங்கிவிட்டாய். இதோ நல்ல நேரத்தை வரவேற்க தயாராக இரு. நீ எதிர்பார்க்கின்ற நீ நினைக்கின்ற அந்த காரியமானது நீ எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இல்லையுடன் நீ வாழ்க்கை அவ்வளவுதானா? இதற்கு கூட நான் ஆசைப்படக்கூடாதா என்று நினைத்து உன் மனையை வருத்தி கொண்டு இருக்காதே. நீ வருத்தப்பட்ட விஷயத்திற்கும் நீ கண்கலங்கி கொண்ட விஷயத்திற்கும் உனக்கு நல்லதொரு தீர்வை தரத்தான் வந்திருக்கின்றேன். யாரெல்லாம் விட்டு சென்றார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அவர்கள் உன் கண் முன்னே வந்து
உன் வாழ்க்கையை இங்கு வளமாக்கத்தான் போகிறார்கள். நடப்பதை பார்த்து எல்லாம் நீ பயமோ அச்சமோ கொள்ளாதே. எல்லாம் நல்ல நிலைமைக்கு வருவதற்குத்தான் இந்த நிலைமை அடைந்து கொண்டு இருக்கின்றார். நீ நினைத்ததை நான் நடத்தி தருகிறேன் பார். என் வெற்றி வாகி சூடும் நேரத்தில் நீ வந்திருக்கின்றாய். நீ நினைத்தது பலிக்கும். ஓம் வராகி அம்மனே போற்றி.